தலையிலிருந்து, தோளிலிருந்து, தொடையிலிருந்து, காலிலிருந்து பிறந்ததாக நான் படித்திருக்கிறேன். நானும் 35 ஆண்டுகளாக இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நான் மருத்துவம் பார்த்து வருகிறேன். இப்படி ஒரு டெலிவரி கேஸை நான் பார்த்ததே இல்லை என்றதில் சொல்லுவார் அவர். காங்கிரஸ் கமிட்டிக்கு போனால் பையில் 2-3 சட்டை வேட்டி எடுத்துகிட்டு போவானா, ஏன்னா உள்ளெல்லாம் கிழிச்சிடுவானுங்க, அவுத்து விட்டுருவானுங்களாம், அதை கட்டிக்கலன்னு சொல்லுவார் அவர். இப்படி அதை போல் சூரத் மாநாட்டில் தான் முதலில் மேடையில் இருந்த தலைவரை செருப்பால் அடித்தது அந்த மாநாட்டில் தான், தலைமை தாங்கிய வரை. அது அந்த காலத்து ரவுடி, அந்த காலத்து பிஜேபி, அந்த காலத்து ஆர்எஸ்எஸ் திலகருடைய ஆட்கள் தான் அதை செய்தார்கள். நீ இந்த சாமி கீமி பேசாமல் இருந்திருந்தால் இந்த 17 பேரும் உனக்கே போட்டிருப்பான் என்று என காங்கிரஸ்காரர் அந்த பெரியாரிடம் சொல்லுகிறார். அதெல்லாம் பேச போய் தான் அவன் ஓட்டு போடல என்று அவர் சொன்னதாக பெரியாரே பின்னால் அந்த மாநாட்டில் பெரியார் சொன்னார். எந்த வைத்தியநாத ஐயர் அதற்கு பின்னால் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியதாக சொல்லுகிறாரோ அந்த வைத்தியநாத ஐயர் பெரியார் கொண்டு வந்த கோவில் நுழைவு என்கிற தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்து எதிர்த்து பேசி தோற்கடிக்க செய்கிறார். உலகத்தில் உள்ள அத்தனை அகராதிகளையும் எடுத்து போட்டாலும், பக்கம் பக்கமாக புரட்டி புரட்டி பார்த்தாலும் சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடான ஒரு சொல்லை எங்கும் காண முடியாது என்று சொன்னார். அது பெரிய வலுவான சொல். அது இப்போ எல்லோருடைய உரிமைக்காகவும் பார்ப்பனதாருக்கு மட்டுமில்லை என்று பேசிக்கொண்டிருந்தது கூட பேசிக்கொண்டிருந்தோம். பார்ப்பனர் கணவனை இழந்த பார்ப்பன பெண் மொட்டையடித்து மூளையில் உட்கார வைத்துப்பட்டால் காவி உடை கொடுக்கப்பட்டது. அவள் உரிமையும் சுயமரியாதை இயக்கம் பேசியது. பெர்ட்ரண்ட் ரசல் பேசியது எத்தனை பேருக்கு தெரியும்? பெரியார் மொழிபெயர்த்து போடுகிறார். இங்கர்சால் உரைகள் எத்தனை பேர் படிக்க முடியும்? மொழிபெயர்த்து போடுகிறார். கத்தோலிக்க மதகுருவின் மரண சாசனம் எல்லாம் சொல்ல அந்த மதத்தை பற்றி பேசினாராங்கிறான், அதையெல்லாம் போட்டார் அவர். நான் ஏன் கிறிஸ்தவன் அல்ல என்று பெர்ட்ரண்ட் ரசல் எழுதின நூலை மொழிபெயர்த்து தன் இதழில் போட்டார், புத்தகமாக வெளியிட்டார். பன்னாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். பாரதி பாடுனான், பெரியார் செய்தார். அவன் பாட்டு பாடிட்டு போயிட்டான், அவ்வளோதான். இந்த கோமாளிகளுக்கு மாலை போடுவான், இந்த உடஞ்ச வளையல் துண்டு, சாக்லேட்டு பேப்பரு, அப்புறம் 2 முறுக்கு எல்லாம் கட்டி போடுவான். அந்த மாலை மாதிரி தான் பாரதி பாட்டு. ஆதிசிவம் பெற்று தமிழை போட்டு அதுக்கு ஒரு பாப்பா வந்து வேதியன் வந்து தான் இலக்கணம் செஞ்சான். அதுக்கு முன் தமிழுக்கு ஒன்றுமே இல்லையா. இதை பாடினவனை போய் எங்கள் செந்தமிழை பற்றி பாடிவிட்டார் என்று பேசிக்கிட்டு இருப்பான். உடை சுமக்கும் கழுதை கொண்டு உழைத்ததோர் நிலைமையும். 2 பேருக்கு 2. ஒருத்தன் படையை வச்சு நாட்டையே பிடிச்சிட்டுறான், ஒருத்தன் உடை சுமக்கிற கழுதியை வச்சு முன்னேறான். உடை சுமக்கும் தோழரை கழுதிதான் முன்னேற்றுமோ அந்த கடவுள் தான் முன்னேற்றுமோ? எதிராக வேணும் அவனுக்கு? கடவுள் வேணுமா கழுத வேணுமா? உலக வழக்கம் என்பது தெரிந்து அரசியலில் தெரிந்தது தானே. குடியரசு தடைபட்டு போனால் புரட்சி தானே தோன்றும். இப்போது புரட்சி வருகிறது என்று எழுதுகிறார். அப்படித்தான் எழுதினார் அவர். தொல்காப்பியத்தில் சொல்லுகிறார், உயர்திணை என்பது மக்கள் சுட்டே என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். நன்னூல் சொல்லுகிறது மக்கள் தேவர் நரகர் உயர்திணையே என்று சொல்லுகிறது. இந்த தேவர் நரகர் எங்கே இருக்கிறான்? அவன் அடையாளம் என்ன? எந்த நாட்டில் வசிக்கிறான்? எவ்வளோ உயர் இருப்பான்? யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படா இலக்கணத்துக்குள்ளே வந்தது? இதை பெரியார் கேட்கிறார். நான் பார்த்தேன்டா கணக்கு, 6 போட்டோம், 5 தான் ஆச்சு, எங்கள் செலவு அவ்வளோதான் ஆச்சு. அசலுக்கு கொடுத்தா தானே மக்களுக்கு நிறைய போகும். 1 அதிகமாக இருந்தால் திருக்குறளை வாங்காமல் போயிடுவானா? இதுதான் அவருக்குள்ள வருத்தம். 1 உடனே அறிக்கை விட்றாரு. அதுக்கு தயவு செஞ்சு முகவர்களை 5 ரூபாய்க்கு விற்று 5 விற்றுருங்க, வாங்குறவனு கேட்டு வாங்குங்க என்று சொல்லி அறிக்கை விடுறாருன்னா இந்த திருக்குறள் பரவ வேண்டும் என்று எவ்வளோ அக்கறை இருந்திருக்கிறது அவருக்கு. இவரை போய் சொல்லுவான் தமிழுக்கு என்ன செஞ்சார்? கைலாசங்கிறது இமயமலையில் இருக்குது, பனிப்பிரதேசங்களில் பனிக்கரடி தாண்டா இருக்கும், யானை எங்கடா இருக்கும், வெப்ப பிரதேசம் தான் இருக்கும் அப்படின்னு எழுதார். கதையாவது ஒழுங்காக புத்திசாலித்தனம் எழுத வேண்டாமாடா, பொய் தான் சொல்கிற, புத்திசாலித்தனம் எழுத வேண்டாமா எழுதுவார். 10,000 அடிக்கு மேலே பனிதானே இருக்கும், எங்கடா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டார். பனிவா மேயும் போய் எப்போதும் இந்தியாவோடே இருப்போம் என்று கருதுவர்கள் வேணால் இந்தி படிச்சுங்க, நாங்கள் இதுக்கிட்டா படிக்கணும்னு ஒரு கேள்வி வச்சார் அவர். நாங்கன்னா தொடர்ந்தா இருக்க போகிறோம், எதுக்கு நாங்கள் படிக்கணும்? இந்த 2 நிகழ்ச்சிகளை முன்னிட்டு இந்த பொதுக்கூட்டம் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடியரசு ஏட்டை பற்றியும் பலவற்றை சொல்லியிருக்கிறார்கள், சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். பெரியார் இந்த கருத்தை எப்போதிருந்து கொண்டிருந்தார், அதை இயக்கமாக்கினார் என்பது நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் காங்கிரஸ்காரராக இருந்தபோதும் இந்த கருத்தோடு தான் இருந்திருக்கிறார். ஏனென்றால் அப்போது நீதி கட்சியின் தலைவராக இருந்த டாக்டர் டி.எம். நாயர் ஒரு நாத்திகர், ஒரு மூத்த மருத்துவர்,
மருத்துவ ஏடு ஒன்றினை நடத்தியவர். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் 1917ஆம் ஆண்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். சேத்துப்பட்டில் இருக்கிற ஸ்பர்டங் டேங்க் அந்த இடத்துல நடக்கிற ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார். யாருக்காவது மேலருக்கு தலைப்பு சொல்லாமல் கொடுத்தா அது பெரியார் பேசியதாகத்தான் புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட செய்திகளைத்தான் அவர் பேசியிருப்பார். குறிப்பாக எல்லாம் பிரம்மாவை பற்றி சொன்னார்கள். அவர் கூட அந்த கூட்டத்தில் அதை பற்றி சொல்லுவார். தலையிலிருந்து, தோளிலிருந்து, தொடையிலிருந்து, காலிலிருந்து பிறந்ததாக நான் படித்திருக்கிறேன். நானும் 35 ஆண்டுகளாக இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நான் மருத்துவம் பார்த்து வருகிறேன். இப்படி ஒரு டெலிவரி கேஸை நான் பார்த்ததே இல்லை என்றதில் சொல்லுவார். அவர் இதெல்லாம் பார்த்ததே இல்லை நான் என்று சொல்லுவார். அந்த பேச்சின் ஏறக்குறை இறுதி கட்டத்தில் சொல்லுவார், எங்களோடு இணைந்து பார்ப்பனதார் உரிமைக்காக பேச வேண்டிய ராமசாமி நாயக்கர் ஏன் அங்கிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று 1917இல் பேசுகிறார். பெரியார் காங்கிரஸில் சேர்ந்ததே 1919 தான். ஆனால் 17ஆம் ஆண்டில் அதற்கு ஆதரவாளராக இருந்திருக்கிறார், அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த சென்னை மாகாண சங்கம் என்ற ஒரு அமைப்பு, அது பார்ப்பனலாதற்காக தனி ஒரு அமைப்பு காணப்பட்டு விட்டது என்பதால் காங்கிரஸ்காரர்கள் அவசரமாக ஒரு அமைப்பை உண்டாக்குகிறார்கள். நாங்களும் வகுப்பாரி உரிமை கேட்கிறோம். அந்த அமைப்பில் துணைத் தலைவராக பெரியார் இருக்கிறார். அவ்வளோதான். காங்கிரஸ் ஈடுபாடு என்பது அவ்வளவுதான். ஆனால் காங்கிரஸ் மாநாட்டுக்கெல்லாம் போகிறார். பெரியார் ஒரு வித்தியாசமான தலைவர் என்பதற்கு ஒன்றை சொல்ல வேண்டும். அவர் 1907 சூரத் மாநாடு என்ற ஒரு மாநாடு, சூரத்தில் நடந்த மாநாடு, அங்குதான் காங்கிரஸில் எப்போ நடக்கும். எங்கள் ஒரே சொற்பொழிவாக இருந்த செல்வேந்திரன் அவர்கள் சொல்லுவார்கள், காங்கிரஸ் கமிட்டிக்கு போனால் பையில் 2-3 சட்டை வேட்டி எடுத்துகிட்டு போவானாம். ஏன்னா உள்ளெல்லாம் கிழிச்சிடுவானுங்க, அவுத்து விட்டுருவானுங்களாம், அதை கட்டிக்கலன்னு சொல்லுவார் அவர். அப்படி அதை போல் சூரத் மாநாட்டில் தான் முதலில் மேடையில் இருந்த தலைவரை செருப்பால் அடித்தது அந்த மாநாட்டில் தான், தலைமை தாங்கிய வரை. அது அந்த காலத்து ரவுடி, அந்த காலத்து பிஜேபி, அந்த காலத்து ஆர்எஸ்எஸ் திலகருடைய ஆட்கள் தான் அதை செய்தார்கள். அந்த மாநாட்டிலிருந்து தான் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இனிமேல் காங்கிரஸ் நடத்திய போதே அரசியல் மாநாடு நடக்கும், சமூக சீர்திருத்த மாநாடும் நடந்தது. இனிமேல் அது நடத்தக்கூடாது, பந்தலை எரித்து விடுவேன் என்று சொன்னதும் அந்த மாநாட்டில் தான். திலகர் சொன்னார், சமூக சீர்திருத்த மாநாடு எதுக்கு, நான் பந்தலை எரிப்பேன் என்று சொன்னார். அந்த மாநாட்டில் தான் இல்லை, அது வேறு கதை. அந்த மாநாட்டுக்கு போகிறார் 1907. பல மாநாடுகளுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் உறுப்பினராகவில்லை. எப்போ உறுப்பினரானார் தெரியுமா? 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள். அது காங்கிரஸ் மகாஜன சரித்திரத்தில் இவர் எழுதியிருப்பார், நம்முடைய பட்டாபி சீதாராமையா. இந்து ஆண்டு பிறப்பு நாளில் என்று எழுதியிருப்பார். ஹிந்து நியூ இயர் என்று எழுதுகிறார். இந்து ஆண்டு பிறப்பு நாளில் அப்படி தான் எழுதுகிறாரு. நம்மால் தமிழ் வருஷ பிறப்புன்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறான். அவர் எழுதுகிறார், உண்மையை எழுதிட்டார் அவர். இந்து புத்தாண்டில் நடந்த அந்த நிகழ்ச்சியின் போது நடந்த துப்பாக்கி சூடு, ஜாலியன்வாலா என்கிற பூங்காவில் நடந்த துப்பாக்கி சூடு. பாக்குன்னு சொல்கிறான், அது வேறு இப்போ ஸ்ரீன்னு சொல்கிறான். இன்னும் பாக்கியத்தில் என்னன்னு கூப்பிடுறது எல்லாம் சிக்கலாக தான் இருக்குது இப்போ நிறையா. அந்த மாநாட்டில் அந்த துப்பாக்கி சூடு, அதை தொடர்ந்து அங்கு நடந்த மாநாடு, அமிர்தசரஸ் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு போன பெரியார் அந்த இடத்துக்கு போகிறார். துப்பாக்கி சூடு நடந்த இடத்தை பார்க்கிறார், சோர்களை பார்க்கிறார், துப்பாக்கி குண்டு பாய்ந்த இடங்கள்லாம் பார்த்துவிட்டு இனிமேலும் நாம் ஒதுங்கி நிற்கக்கூடாது என்று காங்கிரஸில் வந்து சேர்ந்தார். நம்மால் கட்சிக்கு இடைஞ்சல் வந்தால் கட்சி விட்டு ஓடிடுவான், உடனே அடுத்த கட்சிக்கு போயிடுவான். இல்லைனா நான் இல்லை, இப்போது இல்லைன்னு ரெசினேஷன். இவர் சிக்கல் வந்த பின்னால் தான் வர்றார். இனிமேலும் நாம் ஓய்ந்திருக்கக்கூடாது. 19 தான் உறுப்பினரானார். ஆனால் 17லேயே டாக்டர் நாயர் சொன்னார், நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய ஆளா, எங்கள் ஊரில் வந்து நிற்க வேணும், விரைவில் வந்து விடுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர் அப்படி வந்தார். நேராக நீதி கட்சிக்கு போய்விடவில்லை. நீதி கட்சியை பற்றியும் அவருக்கு ஒரு கருத்து இருந்தது. விமர்சத்தோடு அந்த கட்சிக்கு துணை நின்று கொண்டிருந்தார், அவ்வளவுதான். சரி, சுயமரியாதை இயக்கம் சொன்னாங்க, தொடக்க நாள்லாம் எதுவும் இல்லைன்னு. அப்படித்தான், எதை தொடக்க நாள் என்று சொல்வதென்றே தெரியாமல் இருக்கிறது. குடியரசு தொடங்கிய நாளை சொல்லுவதா,
அவர் கட்சி விட்டு வெளியே வந்தனால சொல்கிறதா? ஐயா ஆணைமுத்து அவர்கள் புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. 10வது பார்ப்பனாளர் மாநாடு 2016 டிசம்பரில் நடந்தது, அந்த மாநாடு தான் தொடக்க நாள் என்று அவர் சொல்லுகிறார். எப்படியோ ஆனால் சுயமரியாதை என்று தொடர்ச்சியாக பெரியார் அந்த சொல்லை சொல்லிய வண்ணம் இருந்தார். உனக்கு சுயமரியாதை ஏற்றுக்கோனா, உங்களுக்கு சுயமரியாதை வேண்டாமா என்று காங்கிரஸ் இருந்தபோதே அந்த சொற்களை அதிகம் பயன்படுத்துவதாகத்தான் இருந்திருக்கிறார். அதனால்தான் அந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லப்பட்டு விட்டது. இப்போ காங்கிரஸ்காராக இருந்தபோது இந்த கருத்தோடு இருந்தார் என்பதற்கு இன்று கூட பல செய்திகளை பகிர்ந்து கொண்டேன். திருப்பூரில் மாநாடு, காங்கிரஸ் மாநாடு. அப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கு முந்தி தலைவராக இருந்தார். பின்னால் குறிப்பிட்ட காலத்துக்கு திருப்பியும் பொதுச் செயலாளர், திருப்பியும் தலைவர், திரும்பவும் பொதுச் செயலாளர், அப்படி தான் காங்கிரஸ் இருந்தார். அப்போ அந்த தேர்தல் அப்போது தேர்தலும் நடக்கிறது. தேர்தலில் தான் இவர் வெற்றி பெறுகிறார். 100 சில்லற பேர் இவருக்கு வாக்களிக்கிறார். எதிர்த்து 17 வாக்குகள் வாங்குகிறான். ராஜாஜி அப்போது வெளியே போயிட்டு திரும்பி வந்தாராம். நீ இந்த சாமி கீமி பேசாமல் இருந்திருந்தா இந்த 17 பேரும் உனக்கே போட்டிருப்பான் என்று என காங்கிரஸ்காரர் அந்த பெரியாரிடம் சொல்லுகிறார். அதெல்லாம் பேச போய் தான் அவன் ஓட்டு போடல என்று அவர் சொன்னதாக பெரியாரே பின்னால் அந்த மாநாட்டில் பெரியார் சொன்னார். எந்த வைத்தியநாத ஐயர் அதற்கு பின்னால் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியதாக சொல்லுகிறாரோ அந்த வைத்தியநாத ஐயர் பெரியார் கொண்டு வந்த கோவில் நுழைவு என்கிற தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்து எதிர்த்து பேசி தோற்கடிக்க செய்கிறார். அன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார். என்னவோ சொல்கிறான், சாஸ்திரம் சொல்லுதான், மனு சாஸ்திரம் சொல்லுதான், ராமாயணத்தில் இருக்குதான், எல்லாம் சொல்கிறான். அப்படி இருந்தாலும் மனு சாஸ்திரத்தை ராமாயணத்தையும் எரிக்கணுமே தவிர அதற்காக இந்த உரிமையை பறித்து விடக்கூடாது என்று 1922 பேசுகிறார் பெரியார். இந்த சுயமரியாதை சிந்தனை, இந்த ஏமாற்று பித்தலாட்டங்களை பற்றிய புரிதல் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். சுயமரியாதை என்பது மிகவும் வலுவான சொல் என்பதை பின்னால் பெரியாருடைய 2வது சுயமரியாதை இயக்க மாநாடு ஈரோட்டில் நடக்கிறது. அதற்கு தலைமை தாங்கியவர் எம்ஆர் ஜெயகர் என்பவர் தலைமை தாங்கினார். அவர் நீதிபதியாக கூட இருந்தவர். வைஸ்ராய் கவுன்சிலில் அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார். பல சிறப்புகளை பெற்றவர். ஆனால் இந்து மகா சபையிலையும் பின் இருந்தார் அவர் அதுக்கு பின்னால். ஆனால் அவரை அழைத்துத்தான் பெரியார் அந்த மாநாடு தலைமை தாங்க சொன்னார். அவருக்கு பல சிறப்புகள் உண்டு. எம்ஆர் ஜெயகர் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது அரசியல் சட்டத்தினுடைய வரைவு குழுவுக்கு தான் தலைவராக வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தவர். அப்போ அரசியல் சட்டத்தின் பற்றிய குறிப்புகளை எடுப்பதற்கு உலக நாடுகள்லாம் ஒரு குழு பயணம் செய்கிறது. அதனுடைய முதல் அந்த டிராஃப்ட் என்று சொல்லுவார்கள்வா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், அதை எழுதியவர் ஒருத்தர் பெனகில் நரசிங்கராவ் என்கிற BN ராவ் என்பவர், ஆந்திராவை சேர்ந்த பெனகில் நரசிங்கராவ். அவரோடு எம்ஆர் ஜெயகரும் பயணம் போகிறார். பயணம் போன போது இங்கிலாந்தில் போய் ஒரு அறிஞரை சந்திக்கிறார்கள். ஐவன் ஜென்னிங்ஸ் என்கிற ஒரு பெரிய அறிஞர், பெரிய கல்வியாளர், பெரிய சட்ட அறிஞரும் கூட. அவரிடம் போய் கேட்கிறார்கள், இந்தியாவில் அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு நீங்கள் துணை செய்ய வேண்டும். ஏன்னா மலேசியாவுக்கு எழுதினவர் தான், கென்யாவுக்கு எழுதினவர் தான், அவரே சட்டத்தை எழுதி கொடுத்தவர். அவர்கிட்ட போய் இவங்க கேட்குறாங்க. அவர் பலமாக சிரித்தாராம். சிரித்து விட்டு சொன்னாராம், ஐயா உங்கள் ஊரில் அம்பேத்கர்னு ஒரு அறிஞர் இருக்கார், விட்டுட்டு எங்கிட்ட வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் என்று சொன்னாராம். அதிர்ச்சி அடைந்த போன ஜென்னிங்ஸ் தான் இங்கு திரும்பி வந்த பின்னால், எம்ஆர் ஜெயகர் இங்கு வந்த பின்னால், அப்போது பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது. அப்போதுதான் பிரிக்கப்பட்டது. கிழக்கு வங்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அம்பேத்கருடைய அரசியல் நிர்ணய சபை குழு உறுப்பினர் பதவி போய்விட்டது. ஆனால் இங்கோ அவர் வரவே கூடாது என்று மகாராஷ்டிராவில் பெரிய முயற்சி. வல்லபாய் பட்டேல், BG கெர் என்கிற தலைவராக இருந்தார். அவங்கெல்லாம் சேர்ந்து முயற்சி செய்கிறார்கள். எனவே தான் அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். வந்த உடனே எம்ஆர் ஜெயகர் தன் பதவியை துறந்து விட்டு அந்த இடத்தில் அவரை வெற்றி பெறச் செய்தார். அவன் எங்கேயோ இருக்கவும் புரிஞ்சிருக்கான், நம்ம புரியலையே நம்மாளை பற்றி என்று. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவர் சொன்னார் அந்த மாநாட்டில், உலகத்தில் உள்ள அத்தனை அகராதிகளையும் எடுத்து போட்டாலும், பக்கம் பக்கமாக புரட்டி புரட்டி பார்த்தாலும், சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடான ஒரு சொல்லை எங்கும் காண முடியாது என்று சொன்னார். அது பெரிய வலுவான சொல். அது அதன் பேரால் நீங்கள் இயக்கம் நடத்துகிறீர்கள். ஆம், பெரியார் சுயமரியாதை இயக்கம் என்பதை
பார்ப்பனராதார் இயக்கம் என்ற பொருளில் அவர் நடத்தவில்லை. எல்லோருக்கும் சுயமரியாதை வேண்டும். அவர் அதான் கேட்டார். சுயமரியாதை என்பது என்ன? உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள் என்பதுதான். அது வரலாற்று காலத்திலிருந்து நமக்கான அதை பற்றி தனி மனிதர் தான் சுயம் என்பதை சிந்திப்பதற்கூட இல்லை. மேலை நாடுகளில் வந்த மறுமலர்ச்சி இயக்கம், ரெனைசன்ஸ் வந்தது, அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதற்கு பின்னால் அறிவொளி இயக்கம் வந்தது, அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த மாற்றங்கள் எல்லாம் கடவுள் அந்த சிந்தனைகளை அடித்துவிட்டு ஆன்மா என்ற சிந்தனை மட்டும் நிறுத்தி வச்சிருந்தது. ஆனால் அதுவும் பின்னால் மாறி சட்டம் என்று வருகிற போது, தனி மனித உரிமை என்று வருகிற போது தான் சுயம் என்கிற ஒன்றையே உருவாக்கியது. அப்புறம்தான் தன்னை பற்றி, தனக்குள்ள உரிமைகளை பற்றி எல்லோரும் சிந்திக்க தொடங்கினார்கள். ஆனால் அந்த வரலாறெல்லாம் இல்லாத தமிழ்நாட்டில் ஒருவரை பற்றிய சுயமரியாதை என்பதை பெரியார் தான் பேசத் தொடங்கினார். ஒரு சுயமரியாதை, இப்போ 3 தான் சொன்னார் சுயமரியாதைக்கு. சுயமரியாதைக்கு கொள்கைகளாகவும் பின்னால் வடித்தார் அதை. ஒன்று, அவனும் மனிதன் நானும் மனிதன், அவனுக்குள்ள உரிமை எனக்கு ஏன் இல்லை என்பது சுயமரியாதை. நீயும் மானுட பிறவிதான் நானும் மானுட பிறவிதான், ஆணான உனக்குள்ள உரிமை பெண்ணான எனக்கு ஏன் இல்லை என்பது சுயமரியாதை. நீ மூலதனத்தை தான் போட்டாய், என் உழைப்பில்லாத எதுவும் உருவாகி இருக்காதே, அதில் உள்ள உனக்கு மட்டும் என்ன லாபத்தில் பங்கு எனக்கு ஏன் இல்லை என்று கேட்பது சுயமரியாதை. அதனால தான் 3ஐ சொன்னார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஜாதி பேதம் கூடாது, ஆண் பெண் என்கிற பாலின பேதம் கூடாது, முதலாளி தொழிலாளி என்கிற பொருளியல் பேதம் கூடாது. இதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகள் என்று வடித்து 3 வரிகளில் சொன்னார் அவர். இந்த கொள்கைகளுக்காகத்தான் தன்னுடைய நான் எனக்குள்ள உரிமை என்று பேசுவது. இப்போ எல்லோருடைய உரிமைக்காகவும், பார்ப்பனதாருக்கு மட்டுமில்லை என்று பேசிக்கொண்டிருந்தது கூட பேசிக்கொண்டிருந்தோம். பார்ப்பனர் கணவனை இழந்த பார்ப்பன பெண் மொட்டையடித்து மூலையில் உட்கார வைத்துப்பட்டால் காவி உடை கொடுக்கப்பட்டது. அவள் உரிமையும் சுயமரியாதை இயக்கம் பேசியது. ஏன் கணவனை இழந்தால் உடனே அப்படித்தான் செய்ய முடியுமா, அப்படித்தான் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி அவர்களுக்கும் தான் பயன்பட்டது. நான் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவேன், 8 அந்த மகப்பேறு விடுப்பை கொடுத்தார் என்று. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர் என்று சொல்லுவார்கள். அம்பேத்கர் சட்டம் செய்த போது மகப்பேறு விடுப்பு எடுக்கிற அரசு பணியில் எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து பெண்கள் இருந்தார்கள்? யார் வேலையில் இருந்தாங்க? பார்ப்பன பெண்கள் தான் அரசு உத்தியோகங்கள் இருந்தார்கள். மகப்பேறு விடுப்பு என்றால் யாருக்கு பயன்பட்டிருக்கும்? சம்பளத்தோடு கூடிய மகப்பேறு விடுப்பு யாருக்கு பயன்பட்டிருக்குன்னா பார்ப்பன பெண்களுக்குத்தான் பயன்பட்டிருக்கும். வேறு யாருக்கு பயன்பட்டது? அப்போ அந்த பாப்பாத்திகளுக்கெல்லாம் இவர் தான் தலைவர். அப்போ அவர் நன்றி சொல்ல வேண்டிய தலைவராக அப்போது அவர் தான் இருந்திருக்க முடியும். இல்லைன்னா அவர் மகப்பேறு என்றால் பதவி விட்டு போயிடணும். பெற்று குழந்தையை வளர்த்த பின்னால் மீண்டும் வேண்டுமானால் வாய்ப்பு இருந்தால் வேலைக்கு வரலாம். அப்போ வாய்ப்புகள் இருந்தது, ஆள் கிடைக்காமல் இருந்த காலம்தான், வந்திருக்கலாம். இப்படி தான் பெரியாரும் எல்லாருக்குமான உரிமை தான், அது எல்லா பெண்களுக்குமான உரிமை தான் பேசப்பட்டது. இந்த சுயமரியாதை இயக்கம் என்பதை அவர் தொடங்கியதிலிருந்து மாற்றங்கள், குடியரசு அப்போ எழுதுவார், 7 விழுக்காட்டினர் தான் அப்போதிருந்த எழுத படிக்க தெரிந்தவர். 1921 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் 7 பேர் தான், 100க்கு 7 பேர் தான். 100க்கு 7 பேரோட மட்டும் இல்லை, அதில் நம்மால் எழுத படிக்க தெரிஞ்சவனு ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்குன்னு, சொந்த பெயரை பிறர் உதவி இல்லாமல் எழுதிட்டாவே எழுத படிக்க தெரிஞ்சவன் தான் அவன். இப்படியெல்லாம் கணக்கெடுத்தோட 7 பேர் தான் வந்தான். அவங்ககிட்ட தான் பத்திரிகை தொடங்கினார். இதோட நின்றுல ஆங்கிலம் படித்தவன் எத்தனை பேர் இருப்பான்? அப்போ நீ கணக்கு போடுங்க. தமிழ் படித்தவனே எல்லாம் படித்தவனே 7 பேர் தான். ஆங்கிலம் படித்தவர் எத்தனை? அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து 1928 ஒரு ஏட்டை தொடங்கினார். ரிவோல்ட் என்கிற ஆங்கில ஏட்டை தொடங்கினார். 2 ஆண்டு நடத்தினார். 30ஆம் ஆண்டு வரை நடந்தது. ஆங்கில ஏடுனா எத்தனை பேர் ஆங்கிலம் படிச்சிருப்பான்? ஆனால் அதுதான் வெளியே இருக்கிறவர்களுக்கு, வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு, ஆளுகிறவர்களுக்கு, ஆட்சியாளர் இந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்த கருத்தை பதிய செய்தது. அதனால்தான் உடனுக்குடனாக வடநாட்டை சேர்ந்தவர்கள். ஒரு வேடிக்கை என்னென்னா, பெரியார் தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் மாநாட்டில் தலைமை உரை ஆற்றுகிறார். 28ஆம் தேதி பேசுகிறார் அவர். 28/12. 3ஆம் தேதி, ஜனவரி 3ஆம் தேதி ரிவோல்ட்டில் வருது. அந்த உரையை பற்றி அம்பேத்கர் தன்னுடைய ஏட்டில் எழுதுகிறார்,
கடந்த வாரம் நடந்த மாநாட்டில் பெரியார் பேசியிருக்கிறதெல்லாம் எழுதி என்ன கேள்விகளை எழுப்பி இருக்கிறார், எவ்வளவு காத்திரமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன, இந்த தேசியத்தின் பெயரால் நடக்கிற அக்கிரமங்களை ஏமாற்றுகளை தோலுரித்து காட்டியிருக்கிறார். இதை முற்றுமுழுதாக அப்படியே நான் சொன்னதாக கருதி கொள்ளுங்கள் எழுதுகிறார். எத்தனை 10 நாளில் எழுதுகிறார் அவர். இங்கே மாநாடு நடந்து 10வது நாள் அம்பேத்கர் தன்னியேட்டில் எழுதுகிறார். அது என்ன இப்போ தான் அதெல்லாம் வெளிவந்திருக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எல்லாம் ஆங்கிலம்லாம் வெளிவந்திருக்கு. ஒரு 10 தொகுதி அதில் தான் இதெல்லாம் காண கிடைக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட பெரிய விரிந்த செய்திகளை எடுத்து செல்வதற்கு ஆங்கில ஏட்டையும் தொடங்கி நடத்தானே எவ்வளோ துணிச்சல் இருக்க வேண்டும், அல்லது எவ்வளோ ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த செய்தி தமிழ்நாட்டோடு நின்று விடக்கூடாது, தமிழ் கற்றவரோடு மட்டும் நின்று விடக்கூடாது, எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். இந்த கருத்தும் அவருக்கு இருந்ததாலும் அடுத்த ஏடு என்று பார்க்குற போது இந்த குடியரசு செய்தி கொண்டு வந்த செய்திகள் என்ன, அதில் என்னென்ன செய்திகளை பேசினார்கள். பல பேர் சொல்லுவார்கள் அவர் இங்கிலாந்துக்கு மன்னிக்கணும் ரஷ்யாவுக்கு பயணம். ஏன்னா இப்போல்லாம் 3 நாள் போயிட்டு இறங்கிட்டு அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் கலந்துட்டு வருவான். அப்போ எங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவர் போயிட்டு வந்தார் வெளிநாட்டுக்கு. ஒரு 5 நாள் 6 நாள் போயிட்டு வந்தாங்க. வெளிநாடு சென்று வென்று வந்தவரே வருகன்னு போட்டான். ஏன்னா போருக்கா போனார், இருந்தாலும் மாநாட்டுக்கு போனால் சும்மா ஏதோ நிகழ்ச்சிக்கு அங்கே போய் இங்கிலீஷ் என்ன பண்ணிருப்பான். அது இதில் போய் வாங்கியிருப்பான். ஏதாவது எக்ஸசைஸ் இல்லாத கடைகள் இருக்கும்ல, டியூட்டி இல்லாத கடையில் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் சாமான் வாங்கிட்டு வந்திருப்பான். வேறு என்ன பண்ணியிருக்க போகிறான் நம்ம எம்எல்ஏ போய் இதைத்தான் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்படி போட்டான். பெரியார் அப்படி போகல. 11 மாதம் உலக நாடுகள்லாம் சுற்றி வந்தார். 31ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இங்கிருந்து புறப்பட்டவர் 32ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தான் திரும்பி வந்தார். உலக நாடுகள் எல்லாம் போனார். ரஷ்யாவில் கூடுதல் நாட்கள் 3 மாதம் அங்கே இருந்தார். அங்கே மட்டும் மற்ற நாடுகள் எல்லாம் போனார். சோஷலிச அமைப்புகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். எல்லா நாடுகள் இருக்கும் போய் சந்தித்தார். உலகம் போகிற போக்கை உணர்ந்து கொண்டார். அதற்கு பின்னால் கம்யூனிஸ்ட் அறிக்கை மொழிபெயர்த்தான்னு பல பேர் பேசுகிறார்கள். அவர் பயணம் போகிறதுக்கு முன்னாலேயே கம்யூனிஸ்ட் அறிக்கை மொழிபெயர்த்து குடியரசில் வெளியிட்டு விட்டார். அதற்கு முன்னாலேயே சோஷலிஸ்ட் சமுதாயத்தை பற்றிய கட்டுரைகள் குடியரசில் வர தொடங்கி விட்டன. அப்படிப்பட்ட உலகத்தின் கருத்துக்கள் எல்லாம் என்ன நடந்தது உலகத்தில்னா, பெர்ட்ரண்ட் ரசல் பேசியது எத்தனை பேருக்கு தெரியும்? பெரியார் மொழிபெயர்த்து போடுகிறார். இங்கர்சால் உரைகள் எத்தனை பேர் படிக்க முடியும்? மொழிபெயர்த்து போடுகிறார். கத்தோலிக்க மதகுருவின் மரண சாசனம் எல்லாம் சொல்ல அந்த மதத்தை பற்றி பேசினாராங்கிறான். அதையெல்லாம் போட்டார் அவர். நான் ஏன் கிறிஸ்தவன் அல்ல என்று பெர்ட்ரண்ட் ரசல் எழுதின நூலை மொழிபெயர்த்து தன் இதழில் போட்டார், புத்தகமாக வெளியிட்டார். எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிற, நான் கூட ஒரு இடத்தில் பேசுகிற போது சொன்னேன், பன்னாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். பாரதி பாடுனான், பெரியார் செய்தார். அவன் பாட்டு பாடிட்டு போயிட்டான், அவ்வளோதான். நம்மளும் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லி பாடிட்டே இருப்பான். 1921 செத்து போனோன்னே இன்னைக்கு வரைக்கும் அவன்கிட்ட புரட்சி கவிஞரால் நம்மளுக்கு தெரியாது. பாரதி சொன்னார், குத்தூசி குருசாமி தான் வேடிக்கையாக சொல்லுவார். இந்த கோமாளிகளுக்கு மாலை போடுவான், இந்த உடஞ்ச வளையல் துண்டு, சாக்லேட்டு பேப்பரு, அப்புறம் 2 முறுக்கு எல்லாம் கட்டி போடுவான். அந்த மாலை மாதிரி தான் பாரதி பாட்டு. ஓம் சக்தியும்பா, இதும்பா அதும்பா என்னென்னமோ பாடுவான், மாரியும்பா. அப்புறம் 2 பாட்டு பாடுவான். உடனே ஆஹா சொல்லிவிட்டார். அவன் என்னடா தமிழ் பெரிய கொஞ்சம் ஆதிசிவன் பெற்று விட்டான். அவனா அகத்தியன் என்றோர் வேதியன் அதற்கு மேமும் இலக்கணம் செய்தான். ஆதிசிவன் பெற்று தமிழை போட்டு அதுக்கு ஒரு பாப்பா வேதியன் தான் இலக்கணம் செஞ்சான். அதுக்கு முன் தமிழுக்கு ஒன்றுமே இல்லையா. இதை பாடினவனை போய் எங்கள் செந்தமிழை பற்றி பாடிவிட்டார் என்று பேசிக்கிட்டு இருப்பான். அவன் செத்து 100 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. எத்தனை கருத்துக்களை பேசிய நம்முடைய கவிஞர்கள், அதுவும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை போன்றவர்கள், தமிழில் எத்தனையோ கவிஞர்கள் இருந்தார்கள். அவங்களாம் நம்மளால் இன்னும் மேற்கோள் காட்டியே பேசுவதே இல்லை. எல்லாம் அவர் தான், எல்லார்த்தையும் அவர் தான். மிக எளிய கேள்விகளை கேட்ட பாரதிதாசன் இந்த கடவுளை பற்றி பேசுவார். அவர் அந்த பகுத்தறிவு பாடலாம் சொல்கிறப்போ நினைப்பேன், 2 பேரை ஒப்பிடுறாரு. ஒன்று படையை ஏவி உடைமையாவும் அடையும் மன்னர் நிலைமையும், உடை சுமக்கும் கழுதி கொண்டு உழைத்ததோர் நிலைமையும். 2 பேருக்கு 2. ஒருத்தன் படையை வச்சு நாட்டையே பிடிச்சிட்டுறான், ஒருத்தன் உடை சுமக்கிற கழுதியை வச்சு முன்னேறான். உடை சுமக்கும் தோழரை கழுதிதான் முன்னேற்றுமோ அந்த கடவுள் தான் முன்னேற்றுமோ, எதிராக வேணும் அவனுக்கு? கடவுள் வேணுமா கழுத வேணுமா? இது மட்டும் சொல்லு போதும். இதுதான் பாரதிதாசன் பாடிய பாட்டு. நடவு செய்த தோழர் கூலி நாளனாவை ஏற்பதும் உடலுழைப்புலா செல்வர் உலகையாண்டு உலாவதும் கடவுளான என்றுரைத்த கயவர் கூட்டம் மீதில் கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை ஏவுவோம்.
அதை நம்பிட்டு நான் விதின்னு நினச்சானா அவ்வளோதான் அவுட்டுவேன். இதோட ஏன் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் சொல்லுகிறோம்? ஜாதி மறுப்பு, ஜாதி ஒழிப்பெல்லாம் பேசணும் ஏராளமான பேர் இருந்தார்கள். பெண் உரிமையை பேசியவர் ஏராளமான பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னது போல தான் பெண் உரிமையை பேசுவார்கள்லாம். அது வேணும், இது வேணும். எங்களுக்கு சமையல் குறிப்பில் வரும், பெண்ணுக்கான 7 பெண்கள் மகளிருக்கான இதழ்னு வரும், சமையல் குறிப்பு வரும். இதுதான் வரும். அதில் இதை எழுதுவான். உரிமைகள் பேசினாலும் மேம்போக்க மறுமணம் செய்து கொண்டது வேண்டும். என்னடா காரணம்? அடிப்படை எங்கே இருக்கிறது? எது உன்னை அடிமையாக்கியது? எது உன்னை அடிமையை நியாயப்படுத்தியது? அது மேலே போர் தொடுக்காமல் எப்படி உரிமையை பெறுவீர்கள்? அப்போ இந்த சிந்தனையற்றவர்களாக இருந்த காலத்தில் அடித்தளத்தில் போய் கை வைத்தவராக பெரியார் தமிழ் சமூகத்தில் எழுந்தார். மற்றவங்களாம் பேசினாங்க, சிறுத்தம் பேசினார்கள், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இவர் அடி எது மூலம்? மூலத்தை தேடி போய் ஒழிப்பது தான் பெரியார். மூலத்தை தாக்குவது என்பது தான் அவருடையது. அதுதான் செய்வார். எல்லா போர் தொடுத்ததெல்லாம் மூலத்தை நோக்கித்தான். அதை முதல்ல அதை பற்றிய கருத்து சிந்தனையை, விதி என்ற ஒரு நம்பிக்கையை அகற்றாவிட்டால் எப்படி ஒருத்தனுக்கு போர்க்குணம் வரும்? என் தலைவிதி அதுதான் என்று ஒருவன் கருதிவிட்டால், மகராசன் என்ன புண்ணியம் பண்ணானோ, நான் என்ன பாவம் பண்ணோன்னா தீர்ந்து போச்சு. அப்பலாம் எங்கே போர்க்குணம் இவனுக்கு வரும்? அடிமையாகத்தான் இருப்பான். எனவே அந்த குடியரசு ஏடு எழுதுகிற போது சொன்னது எது நமக்கு வேண்டும்? அண்மையில் கூட ஒரு மாநாட்டில் பேசுகிற போது சொன்ன பெரியார் மொழிபெயர்க்கிறார். ஏன்னா அதில் பெரியார் ஒன்றை சொன்னார். ஒரு 30 ஒரு கட்டுரை எழுதுகிறார், 31. இத்தனை ஆண்டுகளாக குடியரசில் எழுதிய தலையங்கங்கள் ஒன்றை தவிர, நான் காயலாக இருந்து முடியாத அந்த ஒரு வாரத்தை தவிர அனைத்தையும் நாம் தான் எழுதினோம் என்று அவர் எழுதினார். அவர் தான் எல்லாத்தையும் எழுதுகிறார். தங்க பெருமாள் பிள்ளை எழுதி கொடுத்துருப்பார். இவரெல்லாம் நம்மளாலாம் விடுவான், என்னென்னமோ இவெல்லாம். பெரியாருக்கு மட்டும் போயிடக்கூடாது, அந்த இது போயிடவே கூடாது பெரியாருக்கு. பெரியாருக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டாருங்க. ஒரு பாட்டில் சொல்லிட்டானா, ஒருத்தன் பக்கமாக கூட எவனா பேசுனான், ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டார் பாரதியார் சொல்லிட்டாராம்மா. அப்படியா சொன்னார்? உண்மையான பாட்டு ஜாதி உயர்ச்சி தாழ்வு இல்லையடி பாப்பா தான். அதை மாற்றி 2வது பதிப்பில் தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு மாற்றினான். அதை இவன் அவனை காப்பாற்றுறான், இங்கே இருக்க பாப்பானுங்களாம் பதிப்பாளர்கள்லாம். ஆனாலும் கூட இவர் அப்படியெல்லாம் பேசினதில்லை. எதை அவரை சிந்திக்க செய்வது, யாரிடம் போய் பேச வேண்டும் என்பதை ஏடுகள் வழியாக செய்திகளை கொண்டு போனார். பெரியாருடைய ஏடுகள் மட்டும் இல்லை, எழுத்துகள் மட்டும் இல்லை, அது இல்லை, பல அறிஞர்கள். அதை குடியரசு புரட்டி பார்த்தால் அதிசயம். நம்மளால் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவில் உள்ள சிந்தனையாளர். அவ்வளவு கலிபரில் இப்போ இருக்க நம்ம இயக்கத்தில் பணியாற்றுபவர்களெல்லாம் இருக்கிறார்களா என்று நம்மால் எண்ணி பார்க்க முடியவில்லை. இவர் எழுதுவார், தீபோ வேதாச்சலனார் எழுதியிருக்கிறார். ஜேஎஸ் கண்ணப்பர் மிகப்பெரிய ஆழமான கட்டுரைகளை, எத்தனை அறிஞர்கள், கைவல்யம் கட்டுறாது இதுன்னு அத்தனை பேருடைய கட்டுரைகளும் மிக உயர்ந்த தத்துவங்களை கொண்டதாக இருக்கும். அவ்வளவு உயர்ந்த தத்துவங்களை கொண்ட கட்டுரைகள், எல்லா சிந்தனை, எல்லா நாட்டு விடுதலை போர்களை பற்றி இப்போ எந்த ஏடும் எழுதுவதில்லை. அதை பற்றி உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு விடுதலை போரை பற்றியும் கட்டுரைகள் குடியரசில் வந்திருக்கிறது. தத்துவங்களை பற்றி, ஸ்பெயினில் நடக்கிறது பற்றி எத்தனை செய்திகளை அவர்கள் தாங்கி. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான். அவங்கள பகுத்தறிவு ஆக்குவது மட்டுமில்லை, உலகத்தை புரிந்தவர்களாக மாற்ற வேண்டும். உலகத்தையும் பார், சுற்றில் இருக்கிற உலகத்தில் நடப்பது தெரிஞ்சிக்கோ, அப்புறம் உன்னை நீ உயர்த்தி கொள்வாய். இந்த சிந்தனையை கொண்டதாகத்தான் அந்த குடியரசினை அவர் படைத்தார், தொடங்கினார். அதற்கப்புறம் அது நடந்தது. நீண்ட காலம் பெரிய வழக்குகள். அவர் எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். குடியரசு தடை செய்தார்கள், உடனே அதுக்கு முந்தைய பதிவு பண்ணி வச்சுட்டார். தடை செய்வான்னு தெரிஞ்ச புரட்சின்னு ஒரு இதழை தொடங்கினார். அதுக்கு முந்தைய பதிவு பண்ணது அடுத்த இதெல்லாம் அந்த பேரில் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு முதல்ல அனுமதி வாங்கி வச்சுட்டார் அவர். அதில் எழுதுகிறாரு, உலக வழக்கம் என்பது அரசியலில் தெரிந்தது தானே, குடியரசு தடைபட்டு போனால் புரட்சி தானே தோன்றும், இப்போது புரட்சி வருகிறது என்று எழுதுகிறார். அப்படி தான் எழுதினார் அவர். குடியரசு, இந்த தமிழ் கம்பெனிங்கெல்லாம் பேசும், பெரியார் தமிழ்டே ஒரு ஏட்டினுடைய பெயரில் ஏதாவது ஒரு வடசொல் கலந்துருக்கிறதா என்னன்னு பாருங்கள். அவர் எழுதுனதில் குடியரசு, பகுத்தறிவு, புரட்சி, உண்மை, இதுதான் அவர் நடத்தின பத்திரிக்கை. தமிழறிஞர் திருவிக்கா நவசக்தின்னு எழுதினார். அதில் தமிழாது நவசக்தி. ஆனால் இவர் அப்படி எழுதலை. ஆனால் இவன் தமிழன் இல்லைங்க, இவருக்கு தமிழ் இல்லை அப்படிம்பாங்க அவங்க. நான் வேடிக்கையாக கூட பேசி கொண்டிருந்த போது அவருடைய இலக்கியங்களை எவ்வளோ படிச்சிருக்காரா அவர், உங்களுக்கெல்லாம் தெரியாதரா, நான் கூட தமிழ் மொழியை பற்றி சொல்லுவான்.
தமிழ் மொழியே பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு என்று இப்பவும் பேசிகிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட்டம். அவர் சொன்னார், உண்மைதான், இல்லைன்னா நாங்கள் சொல்லலை. காட்டு மிராண்டி மொழி என்பதும் உண்மை. இப்போ நாங்களும் அழுத்தமாக சொல்லுகிறோம். அது தாங்கி இருக்கிற கருத்துக்கள் முற்போக்காக வரவில்லை என்ற கோபத்தில் பெரியார் பேசியது. அவர் ஒன்றும் அது காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லணும்னு பேசலை. அவர் சொல்லுவார், ஆங்கிலம் போல் அதுவும் அறிவியல் மொழியாக வளரவில்லையே என்ற ஆத்திரத்தில் சொன்ன வார்த்தைகள் அவை என்று பின்னால் கூட எழுதுவார். அதில் ஒன்று சொல்கிறாரு, தமிழ் காட்டு மிராண்டி காலத்து மொழி நாகரிக காலத்திற்கு, பகுத்தறிவு காலத்திற்கு, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற காலத்திற்கு, நியாயும் நியாயும் யாராகிறோ என்ற காலத்திற்கு தமிழ் பயன்படுமா? எந்த தமிழ் எதுக்கு பயன்படும் கோச்சுக்காருனா, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தத்துவத்தை பேசுதா தமிழ்? இப்போ யாயும் யாயும் யாராகிறோ என்கிற திருமண முறையை ஏற்றுக்கொள்கிற தத்துவங்களை எழுதுகிறதா தமிழ் புலவர்களும் எழுதுகிறாங்களா? அந்த கோபம் எனக்கு என்று எழுதுகிறார். அப்போ இந்த ரெண்டையும் படிச்சிருக்காரு. முதல்ல அது படிச்சிருக்கணும்ல, தமிழ் இலக்கியத்தை படித்தா தானே சொல்ல முடியும். அவர் ரொம்ப வேடிக்கையாக பேசுவார். அவருடைய அவருடைய உரைகள் போகிற போக்கில் சொல்லுவார். தமிழில் பொந்துருச்சுங்கிறது சொல்கிறாரு. தொல்காப்பியத்தில் சொல்லுகிறார், உயர்திணை என்பது மக்கள் சுட்டே என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். நன்னூல் சொல்லுகிறது, மக்கள் தேவர் நரகர் உயர்திணையே என்று சொல்லுகிறது. இந்த தேவர் நரகர் எங்கே இருக்கிறான்? அவன் அடையாளம் என்ன? எந்த நாட்டில் வசிக்கிறான்? எவ்வளோ உயர் இருப்பான்? யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படா இலக்கணத்துக்குள்ளே வந்தது? இதை பெரியார் கேட்கிறார். அப்போ தொல்காப்பியத்தையும் படிக்கிறார், நன்னூலையும் படித்திருக்கிறார் அல்லவா? இவனுக்கு தினம் இந்த அடுக்கு மொழியில் பேசி அழகிய தமிழ் பேசினால்தான் தமிழ் படித்தோனா? இந்த கேள்வி எப்படி எழுப்ப முடியும் ரெண்டையும் படிக்கலைன்னா? இதை கேட்டவர் பெரியார். யாயும் யாயும் யாராகிறோவோ அல்லது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தத்துவத்தை இப்போ அந்த காலத்திற்கு பயன்படுகிற தமிழா இப்போது இருக்கிறது என்று கேட்கிறார் அவர். அதான் இப்போ இருக்குது இல்லையே. உங்கள் தமிழ் அதெல்லாம் பேசலையே. அந்த அதோட மட்டும் நிறுத்தலை. வேஷத்தமிழரை அல்ல, உண்மை தமிழரை கேட்கிறேன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் சமாதானத்தை பல ஆயிரம் புத்தகமாக அச்சு போட்டு வெளிப்படுத்த தயாராக இருக்கிறேன். நீ எழுதி கொடுறா, இந்த மாதிரி பொருத்தமானதை எழுதி கொடு, நான் என் செலவில் அச்சு போட்டு விற்கிறேன். அதில் இன்னொரு இடத்துல அறிக்கையில் சொல்லியிருப்பார், இப்படி புத்தகங்களை நவீன காலத்திற்கு தமிழ் படித்தால் கண் பிடரிக்கு போய்விடுகிறது என்று ஒரு இடத்துல எழுதுவார். ஏன்னா அவன் 2000 வருஷத்துக்கு முந்தினு தான் பேசுவானான். அதை ஏன்டா கேட்டேன், நாளைக்கு என்னன்னு சொல்கிறா? அதுக்கு என்னடா இப்போ சொல்லாமல் தமிழ் படித்தாவே கண்ணு பின்னாலே ஏன்டா போகுது? முன்னாலே வச்சுட்டு கண்ணை வச்சுட்டு பாரு, எதிர்காலத்தை பார், இந்த மக்களை பார், முன்னேற்றத்திற்கு என்ன நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது எழுது. நான் உனக்கு 1000 புத்தகத்துக்கு 200 புத்தகம் உனக்கும் கொடுத்து விட்டு நானே அச்சடித்து கொடுத்துட்றேன் உனக்கு. அது இல்லாமல் சன்மானமும் கொடுக்க தயாராக இருக்கிறேன், எழுதுங்கள் என்று அறிக்கை விட்டவர் பெரியார். எழுதியா? யாரும் எழுத மாட்டேங்கிறீங்களா? அந்த கோபம் பெரியாருக்கு. புலவர்கள் மேலே வேற என்ன ஒரு கோபம்? இதுதான் ஒரு கோபம். சில புலவர்கள் அவரோடு தான் இருந்தாங்க. புலவர் குழந்தை, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எல்லாம் பெரியாருக்கு பின்னால் தான் இருந்தாங்க, கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எங்கள் ஊரில் ஒரு மூத்த பெரியார் இருந்தார். உங்கள் பெரியார் தான் பார். ஏங்க அப்படின்னு, இந்த பாரதிதாசனையும் எம்ஆர் ராதாவையும் கட்சியில் வச்சுட்டு இருந்தார் பாருங்க, அவர் நிச்சயம் பெரியார் தான். சமாளிக்க முடியாது யாராலையும். இவங்க 2 பேரையும் வச்சுருந்தார்ல என்பதை போல பாரதிதாசன் ஒரு வேடிக்கையாக சொல்ல, ஒரு பையன் ஒரு பேசிக்கொண்டது ஒரு துண்டு சீட்டில் ஒரு கேள்வி எழுதி கொடுத்தானா. பெரியாரும் மேடையில் இருக்கிற உன்ன அந்த இதை அப்படியே மடக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாராம். கிளவா, உன்னால தானே இவெல்லாம் என்னை கேள்விக்கிறான்னு பெரியார் மேலே பேசினாராம். பேப்பரை பேசிட்டு அப்புறம் பேசினாராம். யாராவது ஒரு தலைவர் பேச அன்னைக்கே கட்டம் கட்டி கட்சியை விட்டு நீக்கப்பட்டார், எழுதியிருப்பார்ல. பெரியார் வைத்து கொண்டிருந்தார், அவரும் பெரியாரோட தான் இருந்தார் கடைசி வரைக்கும். இப்படிப்பட்ட கவிஞர்களை அவர் ஏற்றுக்கொண்டு குடன் வைத்து கொண்டு தான் இருந்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், திருக்குறள் மாநாட்டை பற்றி தோழர்கள் பாடுகிற போது சொன்னார்கள், 2 நாள் மாநாடு நடத்தினார் பெரியார். 2 நாள் மாநாடு, பல ஆயிரம் புத்தகங்களை போட்டு விற்றார். வித்த கூட ஒரு தப்பு பண்ணிட்டார் பெரியார். 6வது விற்க சொல்லி வெளியே அனுப்பிட்டார். அப்புறம் 2 வாரம் கழித்து குடியரசு அறிக்கை வருது, நான் தவறாக கணக்கிட்டு விட்டோம், அடக்க விலை 5 தான் ஆகிறது, எனவே முகவர்கள் 5 விற்குமாறும் வாங்குகிறவர்கள் 5 கேட்டு வாங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்று எழுதி முகவர்களுக்கு உரிய கழிப்பு தரப்படும் என்று எழுதுகிறார். நான் பார்த்தேன்டா கணக்கு, 6 போட்டோம், 5 தான் ஆச்சு, எங்கள் செலவு அவ்வளோதான் ஆச்சு. அசலுக்கு கொடுத்தா தானே மக்களுக்கு நிறைய போகும். 1 அதிகமாக இருந்தால் திருக்குறளை வாங்காமல் போயிடுவானா? இதுதான் அவருக்குள்ள வருத்தம். 1 உடனே அறிக்கை விட்றாரு. அதுக்கு தயவு செஞ்சு முகவர்களை 5 ரூபாய்க்கு விற்று 5 விற்றுருங்க,
வாங்குறவனும் கேட்டு வாங்குங்க என்று சொல்லி அறிக்கை விடுறாருன்னா இந்த திருக்குறள் பரவ வேண்டும் என்று எவ்வளோ அக்கறை இருந்திருக்கிறது அவருக்கு. இவரை போய் சொல்லுவான் தமிழுக்கு என்ன செஞ்சார், தமிழுக்கு என்ன எழுத்து சீர்திருத்தம் இல்லை. யாருக்காவது நினச்சானா புலவனுங்கெல்லாம் டே இப்போ அவன் கஷ்டப்படுவான், அவன் பையன் இந்த லையை போட்டு இந்த நாவை போட்டு ரொம்ப கஷ்டப்படுவான், இது எளிதாக எழுதுறதுக்கான் இருக்கு. இப்போ அச்சு கோர்க்கிறதுக்கு தட்டச்சுக்கெல்லாம் இது குறையும், அப்போ வந்து கேஸ் குறையும். அவன் கம்பாஸ்ட் முறை அச்சு கோர்க்கு முறை இருந்தபோது பெட்டிகள் குறையும். ஆனால் இப்போது கீபோர்டில் கீயே குறையுதில்ல, இல்லைனா அதுக்கு ஒரு கீ தனியாக லைக்கு வச்சு இதுக்கு ஒன்று வச்சு எத்தனை வச்சுட்டு இருந்திருக்க முடியும். அதை மாற்ற வேண்டும், மாணவர்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் என்று யாருக்கு சிந்தனை? தமிழறிஞர்கள்லாம் இல்லையாப்போ. அப்புறம் தான் சொன்னான் ஐன்னு போட்டால் ஆயின்னு பெரியார் எழுதினார். இது 1.5 மாத்திரை 2 மாத்திரை என்னென்னமோ சொன்னான் பெரியார். இந்த மாத்திரைலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நோய் இல்லை, நீ வந்து நான் கேட்குறது எளிமைப்படுத்து தமிழைன்னு சொன்னால் நீ மாத்திரை 1.5 மாத்திரை 2 மாத்திரை, ஐன்னா 2 மாத்திரையான், ஐன்னா ஆ இ, இது அரை மாத்திரை அது 1 மாத்திரை, அரை மாத்திரை 1 மாத்திரை 1.5 மாத்திரைன்னு எழுதலாம். புலவனுங்களாம் எழுதுனாங்க அப்படி தான். நான் கூட கோபமாக ஒரு புலவருக்கு அப்படி எழுதினவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இந்த எழுத்து சீர்திருத்தத்தை பெரியார் அப்பயே பேசிட்டார்ல. உங்கள் ஏட்டிலேயே 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் கட்டுரை எழுதியிருக்காரு தமிழ் எழுத்து சீர்திருத்தம்னு. நீங்கள் தமிழ் அறிஞரை என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்கன்னு எழுதினேன். எனக்கு கோபமாக இருந்தது. அப்போ அவர் எங்கள் மாநாட்டுக்கு கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் அது வேறு. ஆனால் நான் அவ்வளோ கோபம் வந்தது, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாம். பெரியாருக்கு அந்த அக்கறை இருந்தது. என்னென்னா நம் இளைஞர் நம் குழந்தைகள் படிப்பதற்கு தடையாகி விடுமோ, அவர்கள் படிப்பதில் தடை ஏற்பட்டு அதனாலேயே எழுத்துப்படையாக எழுதி ஏதாவது மதிப்பெண்ணெலாம் போயிடுமோ, இதெல்லாம் அவர் நினச்சிட்டு இருந்தார். 1925 அவர் ஒன்றை எழுதினார். நீங்கள் பெரியார் ஒரு கல்வியாளராக நான் பார்க்கிறேன், ஒரு சாதாரண சிந்தனையாளர் அல்ல அவர். அவர் ஒன்று எழுதுகிறாரு, இப்போதைய பரீட்சை முறை ஞாபக சக்தியை சோதிப்பதாக இருக்கிறதே தவிர ஞானத்தை சோதிப்பதாக இல்லைன்னு எழுதுகிறார். இப்போ இன்றைய தமிழில் தேர்வு முறை என்பது ஒருவனுடைய நினைவாற்றலை தான் சோதிக்கிறதை தவிர அவனுடைய அறிவாற்றலை சோதிக்கவில்லை. எனவே இந்த மதிப்பெண்ணை வைத்து ஒருவனை மதிப்பளிப்பது நிறுத்தப்பட வேண்டும்னு நவரத்னம்னு 9 எழுதுவார் அவர். இதை குடியரசு தொடங்கி 3வது மாதம் 8ஆம் மாதம் ஆகஸ்ட்டில் எழுதுகிறார் ஒரு நவரத்னம். அது முதல் எழுதுவார் அவர். பெரியாரை பற்றி சொல்லுகிற போது கூட அவர் யாருக்கான தலைவர் தெரியுமா? அவங்களும் பிசிக்கு தான தலைவரும்பா. அதெல்லாம் திட்டலம்மா. அவர் எழுதுகிறாரு, அவர் இந்த ஜாதி செருக்கு என்பது, அந்த செருக்குன்ற வார்த்தை தான், செருக்கு என்பது பிராமணரிடம் மட்டும். 1925 பிராமணர் என்ற சொல்லை பயன்படுத்தினார். 26 தான் பார்ப்பனர்னு எழுத ஆரம்பித்தார். அதில் அவர் சொல்லுகிறார், ஜாதி செருக்கு என்பது பிராமணரிடம் மட்டும் இருப்பதாக சொல்வது பிசகு. அது பிராமணர் அல்லாதாரிடமும் ஏன் பஞ்சமர் என்று சொல்லக்கூடியவரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் இவற்றுக்கு ஊற்றுக்கண் பிராமணர்கள் தான் அப்படின்னு எழுதுறாரு. இருக்குடா, அவனெல்லாம் வச்சுட்டான், அவனும் பாப்பானாக தான் இருக்கிறான், சிந்தனையில் பார்ப்பனாக இருக்கான், பிறப்பில் இல்லாமல் இருக்கலாம், அது எல்லார்கிட்டையும் இருக்குது. அதுக்கெல்லாம் நான் எதிர்ப்பேன். அவங்களெலாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை என்ற பொருளில் தான் அதை எழுதுகிறார் அவர். எனவே அப்படிப்பட்ட பல கருத்துக்களை எதுக்காக என்ன குடியரசு என்பது இதையெல்லாம் தாங்கி வந்தது. இந்த கட்டுரைகளை மக்களை அறிவில் மேம்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் அறிவியலில் இன்னும் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்திக்கெல்லாம் பல செய்திகளை, இந்தி எதிர்ப்பை பற்றி அவர் பேசியதெல்லாம் எவ்வளவு ஆழமான, அவருடைய விவாத முறையே அதிசயமாக இருக்கும். எல்லா முனைகளிலும் இருந்து பேசுவார், எல்லா முனைகளிலிருந்து தான் பேசுவார். ஒரு இடத்துல மட்டும் ஒரு எதிர்ப்பு மட்டும் சொல்ல மாட்டார். ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நின்று பார்த்துட்டு எழுதுவார். நான் வழக்கமாக வேடிக்கையாக சொல்லுவேன், விநாயகர் பிறப்பை பற்றி அவர் எழுதுற கூட சொல்லுவார். பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாயத்தில் இருந்தாங்களாம், யானையோட வந்து பார்த்து யானையாக வந்து விநாயகன் வந்ததுன்னு எழுதுவான். அவர் ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறார். கைலாசங்கிறது இமயமலையில் இருக்குது, பனிப்பிரதேசங்களில் பனிக்கரடி தாண்டா இருக்கும், யானை எங்கடா இருக்கும், வெப்ப பிரதேசம் தான் இருக்கும் அப்படின்னு எழுதுறார். கதையாவது ஒழுங்காக புத்திசாலித்தனமாக எழுத வேண்டாமாடா, பொய் தான் சொல்கிற, புத்திசாலித்தனமாக எழுத வேண்டாமா எழுதுவார். 10,000 அடிக்கு மேலே பனிதானே இருக்கும், எங்கடா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டார். பனிவாக மேயும் போய் இந்த கேள்வியெல்லாம் யாருங்க நம்ம யோசிச்சுக்கிட்டு இல்லை. எங்களுடைய மூத்த தோழர் ஒருவர் TK ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் மேட்டூரில். அவர் தான் சொன்ன ஒரு நிகழ்ச்சி, புலவர்கள் மாநாட்டில். புலவருங்க எதுக்கு எடுத்தாலும் பெருசாக சொல்லுவான், மரபுன்ட்டே இருப்பான். மரபியல்னே ஒரு அதிகாரம் இருக்குது தொல்காப்பியத்தில், எதுக்கு என்னென்ன சொல்லணும்னு இருக்குது. யானைனா பிளிருன்னு சொல்லணும், கழுதுனா கத்துன்னு சொல்லணும், கணைக்கிறதுன்னு சொல்லணும்லாம் சொல்லுவான்ல. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு இதை தான் சொல்லணும். அதில் சொல்கிறான், நாயினுடைய பெண் நாயை பாட்டின்னு தான் சொல்லணும்னு எழுதியிருக்கான்.
பாட்டி இன்னும் தான் பெண் நாய்க்கு பேர் பாட்டியான். அவன் பட்டிங்கிறாங்க, இவன் பாட்டின்னு தான் எழுதியிருக்கிறான். குதிரையில் ஆணினை சேவல் என்றாலும் ஆண் குதிரை சேவல்னு தான் சொல்லணும், வேறெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி தான் அவன் எழுதியிருக்கிறான். அவன் பூனையில் வெறுகினில் ஆணினை பூசை என்றாலும் ஆண் பூனையை பூசன்னு தான் சொல்லணுமா. இதெல்லாம் மரபியல் என்று சொன்னார்கள். அப்போது நாங்கள் அதுதான் கேட்டோம், ஏண்டா இது இப்போ தமிழில் நீ மரபுபடி பேசுகிறியா? பெரியார் அந்த மாநாட்டில் கேட்டாராம், புலவர்கள்லாம் மரபுன்னு எனக்கு கொஞ்சம் இப்போ எனக்கு அந்த மரபு பற்றிலாம் தெரியாது, ஆனால் ஒன்று யோசிக்கிறேன், நீங்கள் பெண்களை மயில் போன்ற சாயலுடையாலும் எழுதுறீங்களே, தோகை இருந்தாவே ஆண்மையிலாச்சே, அதுக்கு தானே பேசுகிறீங்க, அது எப்படி பெண்ணுக்கு ஒப்பிடுறீங்க, அந்த மரபு மீறல் இல்லையா என்றாராம். தலைவர் கடைசியாக சொன்னார், இது யோசிச்சது இல்லையா அது வரைக்கும், நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருந்துட்டோன்னாராம். பெரியார் தான் தோணுச்சு, அது கிரிட்டிக்கலாக கேட்குறது. அன்று சொன்ன ஒரு தோழர்கிட்ட, நம்ம பாப்பா மோகன் தோழர் அவர்களுடைய முகப்பு படமாக ஒன்று வச்சுருப்பார், திங்க் கிரிட்டிக்கலி அண்ட் டிமாண்ட் எவிடன்ஸ் என்று வைத்திருப்பார். அவர் எதாக இருந்தாலும் அதை அப்படி கூர்த்து பார்த்து கேள்வி எழுப்ப வேண்டும் எதன் மேலேயும் என்று எழுதுவார். அப்படி தான் அவர் கிரிட்டிக்கலாக தான் ஒவ்வொன்றையும் பார்க்குறார். அப்படித்தான் அப்படி கேள்வியெல்லாம். சரி, நம்ம வேறு செய்திக்கு போயிட போகிறோம், அதனால் பெரியாருக்கு தீண்டு வருவோம். ஏன்னா அப்படி சிந்தித்தவர் ஒவ்வொரு கட்டமாக அதை எப்படி எடுத்து செல்கிறார் என்பது தான். அவர் 2 வைத்திருப்பார். என்னென்னா, பெரியார் உள்ள அந்த முரண்பாடாக சொல்லுவது, போதிப்பரும் அவர் தான் இருந்தார், சாதித்தவரும் அவராக இருந்தார். 2ம் அவர் தான். கொள்கை திட்டத்தையும் அவர் தான் சொன்னார், வேலை திட்டத்தையும் அவர் தான் பண்ணார். அவர் உயர்ந்த தத்துவத்தை சொல்லிவிடுவார். 31ஆம் ஆண்டே சொல்கிறாரு, நான் விரைவில் இறந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். 60 வயசு கூட ஆகலை அவருக்கு. அப்போ சொல்லியிருக்காரு, என்னமோ எல்லாம் அதற்குள் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று கருதுகிறேன்னு சொல்கிறார். 31ல் 38 மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறார், நான் உன்னை எவ்வளோ நாள் இருப்பனத்தில் அதுக்குள்ளே என் கருத்தை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதையெல்லாம் வேகமாக தன் மனதில் பட்ட தத்துவங்களை பதிவு செய்து கொண்டே வந்திருக்கிறார். அது தன்னுடைய இலக்கு. ஆனால் எப்படி போக வேண்டும், இங்கிருந்து நான் கோவைக்கு போக வேண்டும் என்றால் நேராக கோவையில் போயிறங்கணும். நான் சொல்லுவேன், சேலத்திலிருந்து நான் சென்னைக்கு போகணுன்னா என்னை கேள்வி கேட்பான், விழுப்புரத்தில் உனக்கு என்ன வேலை, சென்னைக்கு தானே போகிறேன்ன, இல்லையா இப்படி தான் போகணும். பழங்கழிச்சு கேட்பான், திண்டிவனம் சேலம் சென்னைக்கு போகிறேன்னு திண்டிவனத்தில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்பான். டே மடையா, இதில் போய் தாண்டா அங்கே போகணும். எனவே வேலை திட்டத்தையும் படிப்படியாக நகர்த்தி கொண்டே போனார். எடுத்துக்காட்டாக 2வது சுயமரியாதை மாநாட்டில் தமிழிசை மாநாடுன்னு நடத்தினார், இசை மாநாடு நடத்தினார். அப்போ அவருடைய கருத்தெல்லாம் பார்ப்பன அல்லாத கலைஞர்களை ஊக்குவிப்பது. குடியரசில் வரிசையாக போடுறார், பார்ப்பன இல்லாத வாய்ப்பாட்டு எத்தனை பேர் இருக்கான், வாய்ப்பாட்டு பாடுறவன், வீணை எவ்வளோ பேர் இருக்கான், ஃபிடில் வாசிக்கிற எத்தனை பேர் இருக்கான், மத்தளம் வாசிக்கிற எத்தனை பேர் இருக்கான், எல்லாவற்றையும் பட்டியல் எடுக்கிறார். அந்த பட்டியல் வேற பேராசிரியர் பொன்னுசாமி அவர்கள் கொடுத்தது என்று வேற போடுறார். அவர் தான் இசைக்கல்லூரி பேராசிரியர் கொடுத்தது அப்படின்னு பட்டியலை போடுறார். இனிமேல் அழைப்பவர்கள் இவர்களை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தன் மாநாட்டில் அரை நாள் கச்சேரியை நடத்துகிறார். பார்ப்பனலாத கலைஞர்களை கொண்டு இசைக்கலைஞர்கள் நடத்துகிறார். அடுத்த கட்டத்துக்கு போகிறார். அதோடு அவர் நிற்கலை. அடுத்து தமிழ் இசை இயக்கம், தமிழில் பாடுங்கள். முதல்ல தமிழர்கள் பாடுன்னு முதல்ல சொன்னார். அப்புறம் தமிழில் பாடுறா, அந்த எதுக்குடா தெலுங்கெல்லாம் என்ன புரியுது, இதில் பாடுறான்னார். அது வெற்றி அடைஞ்சது. ஓரளவுக்கு தமிழ் பாட தொடங்கினார்கள். அதுக்கு நிறைய போராட்டங்கள், மேடையெல்லாம் பட்டுக்கோட்டையில் நடந்தெல்லாம் தினமலர்காரன் எடுத்து ஒரு தடவை போட்டிருந்தான். அது மன்னிக்கும், தினமலர் ஸ்போர்ட்டில் சுப்புடனுடைய பழைய கற்றை எடுத்து போட்டிருந்தான். அப்படி நடந்தது என்று போட்டிருந்தான். அது கூட வேண்டாம். முதல்ல அப்படி சொன்னார். மீண்டும் சொன்னார், ஐயோ தமிழில் பாட சொன்னால் முதல்லையாவது ஒன்றும் தெரியாமல் இருந்தது என்னன்னு, இப்போ அது வேறு தெரிஞ்சு போய்டு தமிழில் பாடினா. டேய், தமிழில் பாடினா போதாது, தமிழருக்கானதை பாடு, தமிழர் முன்னேற்றத்திற்கு பாடு. முதல்ல தமிழர்கள் பாட வேண்டும், அப்புறம் தமிழில் பாட வேண்டும், அடுத்தது தமிழர்களுக்கு ஆனதை பாடு, தமிழர் முன்னேற்றத்திற்கு பாடுன்னு அடுத்து சொன்னார். இதையெல்லாம் நான் சொல்கிற காலம் 16-17 ஆண்டு காலம். முதல்ல 30ல் சொல்லி 40ல் தமிழிசை இயக்கம் தொடங்கி அது வெற்றி அடைகிற போது தமிழர்களுக்காக பாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒன்றோடு நிறைவடைந்தவர் நின்று விடுவர் அல்ல, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வா, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வா என்று போய்கொண்டே இருந்தார். தமிழ் சமுதாயம் அப்படித்தான் போக வேண்டும் என்றார். கல்வி கற்க வேண்டும் என்பது முதலில், கற்ற கல்வி பயன்படுகிற கல்வியாக இருக்க வேண்டும் என்பது அப்புறம். எதற்கு மற்றதெல்லாம், இதையெல்லாம் இவ்வளோ நாளில் கற்றுக்கொள்ளலாமே, எதற்கு இதுக்கு இவ்வளோ நாள் செலவு பண்ணலாம். பல அரசு அலுவலகங்களை பற்றி பேசுகிறார். அவர் 2-3 இடங்கள் எழுதுகிறார் பெரியார். ஆர்டிஓங்கிற பதவி எதற்குன்னு எழுதுவார். அவர் வட்டாட்சி தலைவர். இவர் ஒன்று முடிவு பண்ணுறாரு,
முடிஞ்சு எழுதணும். அவர் ஆர்டிஓவுக்கு என்னால் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை தவிர ஆர்டிஓ என்ன பண்ணுறாருன்னு எழுதுறாரு. அவர் என்ன வேலை அத்தனை இதுக்கு அலுவலகம் அங்கேருந்து அனுப்பிச்சு அவன் திருப்பி அதை வந்து ஃபார்வேர்டுன்னு எழுதுறான் அல்லது சப்மிட்டுன்னு அனுப்பிவிடுவான். எதற்கு இன்னொரு அலுவலகம், அந்த அலுவலகத்தெலாம் எடுத்துரு நிறைய காசு மிச்சமாகுங்கிறார். இத்தனை ஆர்டிஓ எடுத்து நிறையா காசு, நேராக இவருக்கே கூடுதல் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்து பண்ணுங்கள். அமைப்பு முறைகள்லையும் பல மாற்றங்களை பற்றி குடியரசில் பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் தொடர்ந்து எழுதுகிறார். அரசியலில் மாற்றம் இப்படிலாம் செய்ய முடியும், பதவிகளில் மாற்றத்தை செய்ய முடியும். தேவையில்லாமல் ஒரு இடம் இதுக்கு நடுவில் அவங்களுக்கு என்ன தனி வேலை இருக்குது? அவர் போய் ஆய்வு பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. இவர் எழுதுனதை ஒரு பரிசீலித்து கையெழுத்து போட்டு அனுப்புகிறாராம். எதுக்குடா அந்த வேலை? அது ஆங்கிலேயன் உட்காந்துருந்தான் நம்மளாலாம் பார்க்குறதுக்கு, அது சரி. இப்போ எதுக்கு? ஆளுநர் கூட அது மாதிரி தான். இதையெல்லாம் வந்து அவர் ஒவ்வொரு கட்டுரைகளிலும் அறிவார்ந்த பல செய்திகளை பதிவுகிறது குடியரசாக அது இருந்தது. அடுத்து அந்த இயக்கங்களில் அவருடைய செய்திகளை பார்த்தீங்கன்னா அவருக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடுகளை சிலரோடு பார்க்கலாம். பல பேர் இந்தியத்துவம் பல பேர் இருக்கான், ஆனால் சமஸ்கிருதத்தை எதுக்க மாட்டான். இந்தி எதிர்ப்பான், சமஸ்கிருதத்தை எதுக்க மாட்டான். சமூக நீதியை ஆதரித்தவர்களெலாம் பழைய பேர் இருக்கான், ஆனால் ஆரிய கருத்துக்களை எதிர்த்தவர்களாக அவர் இருக்க மாட்டார். பார்ப்பன கருத்துக்களை எதிரிகளாக இருக்க மாட்டார். சமூக நீதி மட்டும் பேசுவான். இப்படி தான் ஒவ்வொரு கட்டமாக எல்லையெல்லாம் எல்லைக்கானக்காரர், எல்லை மீட்டு வீரர்கள் நிறைய பேர் இருக்கான்ல. அந்த மாப்போசின்னு ஒரு ஆள் இருப்பார், அவர் எல்லை காத்த வீரர்பாங்க. அவருடைய கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் என்னென்னா நம்ம பதிவு பண்ண மறந்துட்டோங்கிறது தான் சிக்கல். நமக்குள்ள இல்லை சிக்கலே வரலாறுகளை நாம் பதிவு செய்ய தவறிவிட்டோம். உண்மையிலே அதை நடத்தினவரும் மங்களங்கிடாரும் விநாயகம் தான் நடத்தினாங்க. அதை அவங்க 2 பேர் தான் நடத்தினாங்க. ராஜாஜியுடைய ஜால்ராய் இவரை கொஞ்சம் தலைவர்னு வச்சுக்கிட்டோம்னா ஏதோ அவர் அப்போ முதலமைச்சர் அவர்கிட்ட ஏதாவது காரியம் பண்ணிக்கலாம் என்று கருதி இவரை போட்டாங்க. அவர் நடத்தின தொடர்வண்டி நிறுத்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் இவருக்கு தெரியாது. வேகமாக இங்கேருந்து சென்னையிலேருந்து போனாராம். எப்பா இன்னும் ஏதாவது போராட்டம் சொல்லப்போ நானும் இருந்துட்டு போகிறேன், நீ பாட்டு நடத்திடுறீங்க, யாருக்குமே தெரிய மாட்டேங்க, எனக்கு வந்து தலைவர் இல்லாமல் போராட்டம் நடத்திவிட்டீங்க. அவன் சொன்னால் இங்கே தலைவர்கள் யாரோ அவங்க வச்சு தான் நாங்கள் போராட்டம் முடிவு பண்ணோம், நீங்கள் இல்லை, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சென்னையில் தான் ஒரு முறை உங்களை கூப்பிட்ருக்க முடியும் என்று நடத்தினார்கள். இவருக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவர் தான் எல்லை காத்த திருத்தணி மிட்டவர் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கான். நேசமணி தென் எல்லையை திருவாங்கூர் சமஸ்தானத்துலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்மகிட்ட கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்துல் ரசாக்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் வாழ்க்கை வரலாறு அதில் முன்னுரை ஒருத்தர் எழுதுகிறார். இங்கே வந்தாங்க அந்த மலையாளிகள்லாம் அப்போ வந்து கேரளா, அப்போ திருவாங்கூர் சமஸ்தானம், அதில் வந்து அடி உழுவது தமிழர்கள்லாம் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை, அது எதிர்ப்பு யாருமே இல்லை. அப்போ நம்ம வீரர் இருக்க இன்னொரு தமிழ் வீரர் இருந்தார்ல ஆதித்தனர், அப்போத்த நாம் தமிழர், அவர் அங்கே பிஎஸ்பியில் சட்டமன்ற உறுப்பினர். அவர் கட்சி தான் ஆளுங்கட்சி. அப்போ பட்டந்தானு பிள்ளை தான் முதலமைச்சர், பிரஜா சோசலிஸ்ட் கட்சி தான் ஆட்சி பண்ணுது. அவர் பிரஜா சோசலிஸ்ட் கட்சியின் சார்பாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லை, ஒன்றும் பேசல. வந்து இது சட்டமன்ற உறுப்பினர் பதவி போயிடக்கூடாது மட்டும் இருந்தார். பெரியார் அங்கே போகிறார், மாப்போசி போகிறார். இந்த பிரச்சனை வந்து அங்கே கன்னியாகுமரியில் கூட்டம் போட்டால் அப்போ அந்த போலீஸ் தான் இருக்கும், திருவாங்கூர் போலீஸ் தான் அங்கே இருக்கும். இவர் போலீஸ் வருதுன்னா ஓடி போயிட்டாராம். அவர் முன்னுரை எழுதுறார். அதற்கு பின்னால் பெரியார் வந்தார். பெரியாரிடம் சொன்னார், எல்லாரையும் சந்தித்து கேட்டார். அப்போதே ஒரு பொதுக்கூட்டத்தில் அறிவிப்பு செய்தார், அங்கு தமிழன் தாக்கப்பட்டால் இங்கு மலையாளி பாதுகாப்பாக இருப்பானா என்று கேட்டார். அன்றோடு தாக்குதல் நின்று போனதுன்னு அவர் எழுதுகிறார் முன்னுரையில். பெரியார் செத்து 79 அந்த புத்தகம் வருது. பெரியார் செத்து 6 ஆண்டு கழிச்சு. பெரியாரை பாராட்டுங்கிற அவசியம் இல்லை. அதில் எழுதுகிறார், மார்ஷல் நேசமணி அவர்கள் தன் கையால் மாலையிட்ட ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான் அதில் எழுதுகிறார் அவர். ஏன்னா அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் யார் நம்மோடு உறுதியாக துணை நிற்பார்கள். அந்த எதுக்கு அந்த மாப்போசி நான் சொல்ல வந்தேன்னா, அவர் அந்த எல்லை காத்த மாவீரர்லாம் இருப்பான், ஆனால் இந்தியாவை பற்றி கேள்வி எழுப்பியதில்லை. அவங்கெல்லாம் இந்தியாவையும் வைத்துக்கொண்டு அதில் எங்கள் எல்லையை மட்டும் மாற்றிக்க. அவங்க யாரும் நாங்கள் இந்தியாவோடு இணைந்திருக்க மாட்டோம். நான் இந்தியை பற்றி பேசணும் பெரியார் சொன்னான்னு சொன்னேன். பல எதிர்ப்பெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, எப்போதும் இந்தியாவோடே இருப்போம் என்று கருதுவர்கள் வேணால் இந்தி படிச்சிங்க, நாங்கள் இதுக்கிட்ட படிக்கணும்னு ஒரு கேள்வி வச்சார் அவர். நாங்கள்னா தொடர்ந்தா இருக்க போகிறோம், எதுக்கு நாங்கள் படிக்கணும்? எதற்காக என்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழர்கள் உரிமை என்பது வெகு மக்கள் உரிமை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அது ஒதுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை என்பதை அதற்காக பேசுவது என்பது யார் செய்கிறார்களோ அவர் மீது, குறிப்பாக பார்ப்பனர்கள் மீது தானே தாக்குதல் ஒரு பக்கம், அவர்களுடைய தத்துவங்கள் மீதான தாக்குதல், அடுத்து அவர்கள் அடியாளாக இருக்கிற
பார்ப்பன அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் அதிகம் செய்தவர் பெரியாருடைய பேச்சுகளை படித்தவர்களுக்கு தெரியும். எப்படி அவர் இருந்தார்னு தெரியும். ஆனால் அவன் சொன்னால் பிற்படுத்த தலைவர்னு அவர்கிட்ட அதிகம் திட்டு வாங்கினவங்க பிசியாக தான் இருப்பான், பிற்படுத்தப்பட்ட மக்களாகத்தான் இருப்பார்கள். எனவே அந்த கருத்துக்களை சொல்லியிருந்த சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு, குடியரசின் நூற்றாண்டு என்ற அளவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்துகிறோம். வணக்கம்.